நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த 3 நாட்கள் நம்ம இந்த மாவட்டத்துல இந்த பகுதிகளில் எல்லாரும் நம்ம சோகத்துல இருந்திருப்போம். முதல்ல நமது அருமை தம்பி ஜோதிமுருகன் அவர்களுக்கு அவர்கள் இறந்து அந்த ஜோதிமுருகன் அவர்கள் இறந்துட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நிமிடம் அந்த தம்பிக்கு நம்ம எல்லாரும் எழுந்துச்சு நின்று மௌன அஞ்சலி செலுத்துவோம். இந்த 3 நாட்களா நாம எப்படி தூங்காம இருந்தோமோ அது போன்று காவல்துறையும் அதில் பணிபுரியும் காவலர்களும் 3 நாட்களா அவங்களும் தூங்கவே இல்லை. உண்மையில நம்ம முன்னக்கூட்டியே நம்ம டேட் கொடுத்துட்டோம், 7ஆம் தேதி இந்த களப்பணங்குளத்துல கூட்டம்னு சொல்லி. இல்லைன்னா அவங்களை நம்ம தொந்தரவுப்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருடைய நலனையும் பார்க்கக்கூடிய சமுதாயத்துல பிறந்திருக்கோம். அவங்க இன்னைக்கு வேதனைப்படுவாங்களே, ஏன்னா தொடர்ந்து 3 நாட்களாக அவங்க டியூட்டி பார்த்திருக்காங்க. யாருமே இரவு தூங்கவே இல்லை. அவங்க பிள்ளைகளை கூட போய் அவங்க பார்த்திருக்க முடியாது. அதனால முதல்ல இங்கு காவலுக்கு வந்திருக்கும் அந்த காவலர்களிடையே நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், உங்களை சிரமப்படுத்துறேன். இருந்தாலும் என்னுடைய மக்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த களப்பான்குளம் அப்படின்னு சொன்னா இந்த மண்ணை பத்தி இங்கு வாழும் மக்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், நம்ம யாரு அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலன்னு தெரியாது. ஆனா இந்த களப்பான்குளத்துல பிறந்த உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நீங்க யாரு அப்படின்னு. அதாவது தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே தன்னுடைய சொந்த சாதிக்கார பாளையக்காரனா இருந்தாலும் ஆட்சி புரிஞ்சாலும் அவனுக்கே வரி கட்டாத ஊரு இந்த களப்பான்குளம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தன்னரசு நாடு, நீங்க தனி நாடு. அதாவது ஆங்கிலேயன் ஆட்சி புரிய வரும்பொழுது நீங்க தனி அரசு நாடு அப்படின்னா நீங்க தன்னாட்சியா இருந்திருக்கீங்க. யாரெல்லாம்? கோவிலான்குளம், களப்பான்குளம், இருமன்குளம், இந்த 3 கிராமமும் தான். என்கிட்ட எதுவும் கேட்காதப்பா, ஆனா உனக்கு ஒரு ஆபத்து, உனக்கு ஒரு சண்டை, உனக்கு உனக்காண்டி உசுரை கொடுக்கணும்னாலும் நான் களப்பான்குளத்துல வருவேன். ஆனா எவனுக்கும் அடிமணியம் சொல்லிதான் வரி கட்டாம இருந்திருக்காங்க. அந்த வரலாறை படிக்கும் பொழுதே புல்லரிச்சிட்டு இன்னைக்கு சங்கரங்கோயில்ல இன்னைக்கு திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த களப்பான்குளம் இதுக்கு பேர் என்ன? நம்ம களைப்பாறுகிற குளம். புரியுதுல? இங்க களப்பான்குளம் என்ன? யானைகளும் படை வீரர்களும் மன்னர்களும் இங்க வரும் பொழுது அந்த பெருங்கோட்டூர்ல அந்த புடிமண் அந்த மண்ணை எடுத்துட்டு போய் தான் அங்க இருந்து தண்ணி கொதிய மண் எடுத்து இதெல்லாம் கொண்டு போய் அங்க வச்சு முதல்ல அங்க பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த திருவிழா நடக்கும். அந்த அப்போ யானை படைகளும் குதிரை படைகளும் மன்னர்களும் வந்தா உங்க ஊர்ல தான் களைப்பாருவாங்க. அதனாலதான் களப்பான்குளம். அதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். நாம இப்படிப்பட்ட ஊருடா, இந்த ஊர்ல நம்ம பிறந்திருக்கோம். மன்னரா இருந்தாலும் எந்த ஆண்டப்பரம், அதாவது எப்படின்னா நான் சொந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆண்டப்பரம் இருந்தாலுமே அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம், அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கறத முதல்ல நிரூபிச்ச ஊரு. புரியுதுல? அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அந்த ஊர்ல இருந்து நான் பேசுவதை நினைச்சு நானே ரொம்ப பெருமை அடைகிறேன். எப்போதுமே இந்த ஊரை கிராஸ் பண்ணும் போது பார்ப்பேன், அந்த ஊர்ல ஒரு போர்டு இருக்கும், மேல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஊரா இருக்காங்களே. நான் இந்த பகுதிக்கு வரவே இல்லை. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொரு ஊருக்கு நம்ம ஒரு மேப் போடுவோம், இந்த ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு போறோம்னு சொல்லி. ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒவ்வொரு பெருமை உண்டு. இந்த முக்குளத்தூர் கிராமங்கள் மட்டும், ஏன்னா எல்லாருமே எல்லா கிராமங்கள்லயுமே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு உசுறு விட்ட அந்த குடும்பம், அந்த பரம்பரை எல்லா ஊர்லயும் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த களப்பான்குளத்திலையும் யாருக்கும் அஞ்சாம வெள்ளக்காரனை அடிச்சு விரட்டின பரம்பரை இருக்கு. அப்படி நம்ம வீரத்துக்கு பஞ்சம் கிடையாது. அப்ப என்ன? உங்களுக்கு வீரத்துக்கு பஞ்சம் கிடையாது. யாருக்கும் பயப்பட மாட்டோம், யாரும் நம்மளை பயமுறுத்தவும் முடியாது. அப்போ ஒரு நேரத்துல நம்ம மன்னர்களா வாழ்ந்தோம், மன்னர்களுக்கு பாதுகாப்பா இருந்தோம், அதெல்லாம் இருந்தோம்ல. அப்ப நம்ம ஊரை கண்டு எல்லாரும் இந்த ஊரு அப்படின்னு ஒரு பெருமை இருந்துச்சுல்ல. இப்ப அந்த பெருமெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அரசனா இருந்தோம், நம்ம ஆண்டோம். இன்னைக்கு அதிகாரிகள் தான் நாட்டை ஆள்றாங்க. அப்ப நம்ம அந்த அதிகாரிகளா மாறணுமா வேண்டாமா? அதைத்தான் நம்ம எல்லாரும் நம்ம சிந்திக்கணும். அதிகாரிகள் தான் இன்னைக்கு நாட்டை ஆளுதாங்க. இன்னைக்கு ஒரு மாவட்ட கலெக்டர் தான் இந்த டிஸ்ட்ரிக்டோட முதல் குடிமகன். அப்ப அதுவா
வர நம்ம முயற்சி பண்ணணும். அதிகாரம் மிக பவரானது. அருகில் உள்ள உங்களுக்கு சொல்லும்படி புரிய வைக்கிற பாருங்க. அருகில் உள்ள மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் களப்பாங்குளத்துல ஒரு பையனை அடிச்சுட்டான்னு வைங்களேன். ஒரு பையனை அடிச்சு விட்டாங்கன்னா அவன் என்ன நினைப்பான், நம்ம என்ன நினைப்போம், இல்ல நீயே என்னை அடிச்சிட்டியாடா, உன்னை விட முன்னண்டா அப்படின்னு நினைச்சு நம்ம கங்கடம் கட்டிக்கிட்டு காத்திருப்போம். அப்படித்தானே எல்லாரும் நினைப்போம். ஆனா அதே மாற்று சமூகத்தை சேர்ந்த பையன் போலீஸ் ஆகி உங்களை அடிப்பான். அப்ப மட்டும் என்ன, எப்படி நம்ம ஏட்டையான்னு சொல்லுதோம்? ஏட்டை அடிக்க கேட்டியா வாய் வருதா? அதுதான் அதிகாரம், படிப்பு. புரியுதுல? அதனால இந்த களப்பாங்குளத்துல நான் வீரமா இருக்கேன், நான் உடல்வா கூட இருக்கிறேன், எனக்கு எப்படின்னா யாரையாவது ஒருத்தரை அடிக்கணும் வைக்கணும், நான் ஏதாவது அப்படின்னு ஒரு வீரத்தை காட்ட நீங்க நினைச்சீங்கன்னா இளைஞர்கள் காவல்துறைக்கு சென்று போலீஸ் ஆகி அடிங்க, ராணுவத்துக்கு போய் துப்பாக்கி எடுத்து சுடுங்க. புரியுதுல? அதுல மாற்றுக்கத்தே கிடையாது. நாம வீரம் இருக்கு, நான் களப்பாங்குளத்துக்காரன். அதனால நான் நம்ம ரோட்ல நிக்கும் பொழுதோ ஒரு சில விஷயங்கள்ல இன்னைக்கு பல கிராமங்கள்ல ஒரு சில இஷ்யூ நடக்கு. புரியுதுல? நம்ம தம்பிகள் தான், நம்ம இளைஞர்கள் தான் ஏதாவது ஒரு விஷயத்துல வம்பிழுத்து சண்டையாகி இன்னைக்கு சிறைக்கு போயிருந்தாங்க. அந்த நிகழ்வு நடக்க கூடாதியா? இன்னைக்கு எப்படின்னா சிறையில இருந்து ஆட்களை நம்ம குறைக்கணும். புரியுதுல? சிறையில அங்க படுது அவங்க கஷ்டம். இளைஞர்கள் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்கல, இன்ஸ்டாகிராம்ல அப்படி அங்க இருந்து ஒரு பையனை கூட்டு வருவாங்க கோர்ட்ல இருந்து. அப்ப பின்னாடி துப்பாக்கியோட போலீஸ் வரும். அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஒரு ஆளை வச்சு வீடியோ எடுக்க சொல்லி அதை பெருமையா போடுறான். போனது கைதியா? புரியுதுல? வந்திருக்குது, நீ தப்பிச்சு ஓடிட கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்திருக்கு. நீ ஒரு எம்எல்ஏவோ நீ ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீ வந்தோ உனக்கு கன்மன் பாதுகாப்பு போடல. அதெல்லாம் இளைஞர்கள் பெருமையா நினைக்க கூடாது. ஒரு ஊர்ல ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டா எத்தனை தாசில்தார் இருக்காங்க, எத்தனை டாக்டர் இருக்காங்க, எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க, எத்தனை போலீஸ் இருக்காங்க, எத்தனை ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதுதாயா களப்பாங்குளத்துக்கு பேரு. எத்தனை ரவுடிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது பேரு கிடையாது. ஜெயிலு கட்டியது தேவமாருக்கு தான், ஜெயிலு கட்டியது எங்களுக்கு தான். புரியுதா? நான் என்ன சொல்லுவேன், ஜெயிலு கட்டியது நமக்கு தான். அது எதுக்கு தெரியுமா? ஆங்கிலேயனை அடித்து விரட்டணும். புரியுதுல? ஆங்கிலேயனால நம்மள அடக்க முடியல. வெள்ளக்காரன் அந்த நாட்டை ஆண்டு இருக்கும் போது, அந்த நாட்டை அடிமைப்படுத்தும் போது அந்த வெள்ளக்காரனை அடிச்சு விரட்டணும். அவனால நம்மள சமாளிக்க முடியல. அதுக்காண்டிதான் நமக்கு குற்றப்பரம்பரைன்னு ஒரு சட்டத்தை போட்டு நமக்கு சிறை கட்டணும். சிறை இப்ப கட்டின சிறை நமக்கு எதுக்குங்கிற. அதனால அதை எல்லாரும் இளைஞர்களும் நீங்க சிந்திக்கணும். ஏன்னா தாய் தகப்பன் உன்னை எப்படியாவது ஒரு போலீஸ் ஆக்கணும், ஒரு நல்ல உத்தியோகத்தை கொண்டு வரணும்னு சொல்லிதான் உங்களை படிக்க வச்சு வளர்த்து விடுவாங்க. நீங்க ஒரு சில இளைஞர்களோடு மது அருந்து கொண்டு நிறைய ஊர்கள்ல இன்னைக்கு கஞ்சாலாம் உள்ள வந்துட்டு அதெல்லாம் அனுமதிச்சுறாங்க. கஞ்சா மிக மோசமான ஒரு கட்டம். பாத்துக்கோங்க, மிக மோசமான ஒரு போதை பொருள். இப்படி இளைஞர்களை கெடுத்து அவங்க சிறைக்கு போகும்போது அந்த தாய் தான் கடைசி வரைக்கும் அதை நினைச்சு சங்கடப்படுவா. அதனாலதான் நாம கிராமமா போய் இதெல்லாம் பேசிட்டு வரோம். இப்படி பலதரப்பட்ட வழக்குகளால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. அதுல நிறைய இளைஞர்கள் பொய் வழக்குகள்ல வந்திருக்காங்க. அவங்க கூட முந்தாண்டு சேர்ந்தா, நேரத்தை சேர்ந்தா, அவங்க கூட போன் தொடர்பு இருந்துன்னு சொல்லி நிறைய இளைஞர்களை கைது செஞ்சு சிறையில் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மிகவும் வேதனையாயிட்டு, இது போன்று நடத்தக்கூடாது, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நானும் கிராம போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஊர்ல இளைஞர்கள், இந்த குழந்தைகள், இந்த எப்படின்னா பெண் பிள்ளைகள், இப்படி நிறைய பிள்ளைகள் வளர்ந்து வருது. இங்க உள்ள இளைஞர்களை பார்த்துதான் இந்த பையன் வளருவான். 1000 தான் இருந்தாலும் தெருவில் விளையாடும் பொழுதோ கோவில்ல இருந்து வரும் பொழுதோ நீங்க இளைஞர்கள் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதை பொறுத்துதான் இந்த இளம் தலைமுறை வளரும். அப்போ என்ன செய்யணும்? அவன் முன்னாடி நம்ம கம்பீரமா இருக்கணும், நல்லது செய்யணும், நல்லது சொல்லணும், நல்ல வார்த்தைகள் பேசணும். நீங்களே தண்ணியை போட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனும் அதே மாதிரிதான் நாளைக்கு வளர முயற்சி பண்ணுவான். நீ பேசினாலும் அதை தட்டி கேட்க அவன் சொல்லுவான், நீயே தண்ணியை போட்டு ரோட்ல உண்டு கிடக்குற, என்னைய பத்தி பேசுதியோ அப்படின்னு சொல்லி கேட்பான். அதனால ஊரு நலனுக்காகவது இந்த இளம் தலைமுறைகள் நலனுக்காகவது ஏற்கனவே மது இருந்தும் பழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தயவு செய்து தம்பிகள் எல்லாரும் நீங்க எல்லாம் விட்டுறணும். குடிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அது நம்ம சமுதாயத்தோட வீரத்தை அழிக்கத்தான் அந்த குடியவே கொண்டு வந்தானுங்க, வேற எதுக்காண்டி இல்ல. பழைய தேவமாறு மாதிரி யாராவது நம்ம இருக்கோமா? இந்த கூட்டத்துல 10 பேரை சமாளிக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் இருக்கா? பழைய தேவமாறு அந்த கோயிலில் அதாவது பூலித்தவங்க கூட சண்டை போட்டானே, பழைய தேவமாறு தான் போய் சண்டை போட்டாங்க. எப்படி போட்டாங்க? ஆங்கிலேயன் அந்த பீரங்கி வச்சு அந்த கோட்டையை உடைக்கணும்னு சொல்லி அடிக்கிறான். அந்த கோட்டையில ஒரே ஒரு செங்கல் ஒரு ஓட்டை விழுந்துட்டு, ஒரு ஹோல்ஸ் விழுந்துட்டு, இவ்வளவு அகல ஹோல்ஸ் உடனே சரி ஒரு ஹோல்ஸ் விழுந்துட்டு, ஒரு செங்கல் விழுந்துட்டு, ஒரு கல்லு விழுந்துட்டு, இனிமே நம்ம அடிச்சு தரமட்டம் ஆக்கிடலாம் சொல்லி அடிக்க அந்த ஓட்டை இவ்வளவு பெரிய அந்த கேப் எப்படின்னா அடைச்சுக்கிட்டே இருக்கு. அடைக்க அவன் அடிச்சுட்டே இருக்கா, ரத்தம் சீறி பாஞ்சிட்டே இருக்கு. என்னடா இந்த மாதிரி விஷயம் பார்த்தா ஒவ்வொரு தேவமாரும் நெஞ்ச குண்டு வடிச்சு அடைச்சு காப்பாத்தி இருக்கிறான். பீரங்கி குண்ட தன் மார்பை இறையாக்கிய கூட்டம்னா அதுதான் அர்த்தம். அந்த நெஞ்சு அகலம் அப்படி இருந்திருக்கு. யாரு? தேவமாரோட நெஞ்சு அகலம் அப்படி இருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான அன்னைக்கு தேவமாறு செத்து போயிட்டா. மதுங்க நெற்கட்டும் ஜெவலை காப்பாத்ததுக்காண்டி, பூலித்தவனுடைய கோட்டையை காப்பாத்த ஆங்கிலேயரின் பீரங்கி குண்டுகளை மார்பில் வாங்கிய கூட்டம் நம்ம கூட்டம். இன்னைக்கு யாராவது அப்படி நெஞ்ச குண்டு காட்டுவாங்களா? அப்படி நெஞ்சு ஆட்டி இருக்கா? கிடையாது. ஏன்னா
குடி விளையாட மாட்டோம், அந்த உடற்பயிற்சிங்கிறது இல்ல. இளைஞர்கள் வந்து நம்ம இவ்வளவு பெண் பிள்ளைகள் இருக்கு, இந்த ஊர்ல பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னா நம்ம தான் அந்த ஊரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நம்ம ஊர் மேலையும் நம்ம இனத்து மேலையும் உண்மையிலே பாசம் இருந்தா இந்த மது அருந்த வேலையை விட்டுருவாங்கய்யா. ஏன்னா பாசம் இல்லாம மது அருந்தும் போது, பாசம் இல்லாம தாயையோ மனைவியோ குழந்தையோ நம்ம திட்டும் பொழுது அது நம்ம மேல என்ன வரும். இப்பெல்லாம் வந்து குழந்தைகள் எப்படி தெரியுங்களா, நீ என்ன கொடுத்தியோ அதுதான் எனக்கு, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? எப்படி தெரியுமா, நீ பாசத்தை கொடுத்தாதான். பழைய காலம் கிடையாது. என்னத்தை தான் வந்து மனைவி வந்து கணவன் வந்து மனைவியை தூக்கி போட்டு அடிச்சாலும் ஆத்தாடி என் புருஷனை யாரும் தொடாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு வச்சுக்கிடுவா யார, புருஷனை. இப்ப அப்படி கிடையாது. புரியுதுல? அந்த காலம் எல்லாம் போயிட்டு. ஏன்னா குழந்தைகள் வந்து வளரும் பொழுது நம்ம அப்பா நம்ம மேல பாசம் இல்லையே, அண்ணன் வந்து அண்ணனை பார்த்து நினைக்க நம்ம அண்ணன் நம்ம மேல பாசம் கட்டலையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் வாழ்க்கை இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நாடக காதலுங்கிற போர்வையில ஏமாத்தி ஏகப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு வந்து வீழ்த்திட்டானுங்க, இன்னைக்கு தெருவுல விட்டுருக்கானுங்க. இதுக்கெல்லாம் நாம இளைஞர்களா என்ன பதில் சொல்ல போறோங்கிறதையும் நீங்க சொல்லணும். இதே சங்கரன்கோயில் மண்ணுல இன்ஸ்டாகிராம் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோமா, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல நான் தேவர் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்புவான். பொட்ட பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா உடனே அவன் தேவர் தானே அப்படின்னு நீ சர்டிபிகேட் காட்டாலும் உடனே சர்டிபிகேட் போடுவான். இப்ப போலியா சர்டிபிகேட் அடிப்படை இது நடந்த உண்மையை சொல்லுதான். சங்கரன் கோவில்ல நம்ம ஆளுக்க பொட்ட பிள்ளைகிட்ட ஒரு மாட்டு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் ஒன்னத்துக்காதவன் விளங்காதவன் அவனை நினைச்சாலே எனக்கு கோபம் வருது. அவன் நம்ம ஆளுக்க பொட்ட பிள்ளைக்கு என்ன பண்ணி நான் தேவர் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருக்கான். அப்போ சரி நான் நம்ம மண்ட நீ சர்டிபிகேட் போட்டு விடுறேன், உடனே சர்டிபிகேட்டையும் போட்டு விட்டுருக்கான். உடனே சரி நம்ம ஆளுக்க பையன் தானே, படிக்கிற இடம் தானே, இன்ஸ்டியூட் தானே அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை அவங்க கூட பழவிட்டு போட்டோ கிட்ட எடுக்க வைக்க இருக்கா. கடைசியில் இந்த பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, ஆஹா இவன் வேற சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்மளை ஏமாற்றான்னு தெரிஞ்ச உடனே அவன் பேசுவதை நிப்பாட்டுது. அந்த பிள்ளைக்கு அவன் ஒரு மிரட்டல் விடுதான். என்ன விடுதான்? அந்த ஆடியெல்லாம் நான் கேட்டேன், இங்க பாரு நீ வந்து அப்ப நீ தேவமாரிட்ட தான் ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் அசிங்கமா பேசிக்கலாம். அப்ப நாங்களாம் ஆம்பளை இல்லையா, நீ வந்து நான் இன்னாருன்னு தெரிஞ்ச உடனே நீ என்கிட்ட பேசாம போயிட்டியா, நீ என் கூட எடுத்த போட்டோ எல்லாம் இருக்கு, நீ நான் கூப்பிட்ட இடத்துக்கு இப்ப நீ வரல அப்படின்னு சொன்னா, நீ கூப்பிட்ட இடத்துக்கு வரல அப்படின்னா உனக்கு அண்ணன் மாதிரி 2 பேர் இருக்காம்ல, அவன் அண்ணன் உங்க அண்ணன் 2 பேருக்கும் நான் இந்த போட்டோவை போட்டு விடுவேன். அவன் என்ன பண்ணுவான், கோவத்துல என்னைய வந்து வெட்டுவான், உன் குடும்பமே ஜெயிலுக்கு போயிரும், நீ என்ன சொல்ல வர. எப்படி பாருங்க, எப்படி பிளான பத்திலாம் எப்படி அந்த பிள்ளைய மிரட்டுறான் பாருங்க. அப்புறம் சொல்றான், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, எங்க ஆளுக்கல்ல என்னை காப்பாத்துவான். உனக்கு யாரு இருக்கா? அந்த தூத்து மிஞ்சி போனா அந்த தூத்துக்குள்ள ஒரு தாடிக்காரன் இருக்கான், அவன் தானே. எப்படி சொல்றான் பாருங்க. நான் அந்த ஆடியோவை கேட்டு அதுல என்னை சொல்லுதான் தாடிக்காரங்க, அந்த தாடிக்காரன் சொல்லுவேன், என்னை எவனும் அசைக்க முடியாது அப்படின்னா. அப்படியாடா ரைட்டு. ஆனா உண்மையிலே அவ உண்மையான ஒரு வேலைனாச்சா, அவ என்ன தெரியுமா, போட்டு பாப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா எனக்கு அடிச்சு, அண்ணன் நான் இன்னாரு பேசணும்னா என் ஊர் இந்த ஊருனே, என்னை ஒரு பையன் இப்படி மிரட்டலாம்னே, உங்க பேச்செல்லாம் கேட்டுதான் நான் சந்தேகப்பட்டு நான் விசாரிச்சோம்னே, அதுல இவன் இப்படி தப்பானவனா இருந்திருக்காமனே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆடியெல்லாம் எனக்கு அனுப்பி விட்டான். உடனடியா மாவட்ட எஸ்பியை தொடர்பு கொண்டு விடிய காலம் 3 மணிக்குள்ள புடிச்சு அவன் சொட்டைய ஒட்டச்சு அந்த செல்போன் எல்லாம் அழிச்சோம். செல்போன் இந்த மாதிரி நம்ம பெண் பிள்ளைகளை ஏமாத்துறானுங்க. அப்புறம் கள திருமணம் பண்ணுனா இப்ப உடனே 3 லட்சம் கொடுக்கான். அதாவது எப்படின்னா, தேவமாறு பிள்ளையை கூட்டு போய் வேற சாதிக்காரன் கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொன்னா உடனே 3 லட்சம் பணமும் கவர்மெண்ட் உத்தியோகம். எப்படி எவ்வளவு அழகான சட்டம் பத்தில, எப்படி ஒரு சட்டம் பாருங்க, கொடூரமான சட்டம். அந்த சட்டம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? நமக்கு இப்ப ஒரு பிள்ளைய எங்க இருந்து கூட்டு இருக்கான், நம்ம தொண்டமான் புதுக்கோட்டையில நம்ம ஆளுக்கு பிள்ளை, கல்லர் பிள்ளை. அவ வந்து இங்கிலீஷ் மீடியம் நல்ல படிச்சிருக்கா, ஏதோ பிஇ இங்கிலீஷ் வச்சு நினைக்கிறேன் படிச்சிருக்கா. அவளை கோயம்புத்தூர்ல வச்சு இவன் லவ் பண்ணிருக்கான் சங்கரவேலுக்காரன். படம் என்ன வச்சிருக்கான், தேவர் படம். இந்த தேவர் படத்தை வச்சுட்டு டெய்லி போகும்போது இந்த பிள்ளை நினைச்சு நம்ம ஆளுக்கு எந்த ஊரும் கிடையாது, தென்காசி மாவட்டம், நானும் தேவமார் தான் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய வந்து ஏமாத்தி காதலிச்சு அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு இங்க கூட்டு வந்துட்டான். இங்க கூட்டு வந்துட்டு சங்கரன்கோயில்ல அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ண போறான். பிள்ளைக்கு தெரியுது இவன் வேற சாதி அப்படி தெரிஞ்ச உடனே பிள்ளை அழுது, நீ விட்டுட்டு போனாலும் உன் வீட்டுல எல்லாரும் உன்னை கொன்றுவாங்க புரியுதா அப்படின்னு சொல்லி பிள்ளைய மிரட்டி கல்யாணம் முடிக்கிறான். அவனுக்கு அரசு ஊதியம் கிடைக்கி சம்பளம் எழுதணுமா 1 லட்சம் ரூபாய் வாத்தியார். அப்போ பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, 2வது பிள்ளை பிறந்த உடனே இப்ப அவளுக்கு என்ன ஆச்சு தெரியுமா, வேண்டாமே நம்ம சமயத்தை நம்ம தான் நல்ல சம்பளத்துல இருக்கமே, இது எதுக்கு போட்டு, அதனால நம்ம சாதியில ஒரு பிள்ளைய பார்த்து கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய அடிச்சு வெளியே விரட்டினது இல்லாம அந்த பிள்ளை என்னைய எஸ்சின்னு சொல்லி ஆளை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி பிசிஆர் கேஸ்ல உள்ள வச்சுட்டான். நம்பி வந்த பிள்ளைய கொக்கரங்குள்ள ஜெயில அந்த பொண்ணு இருந்திருக்கா. கடைசியில இதுக்கெல்லாம் நீதி யாருக்கு அப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து மெனக்கிட்டு நீங்க தூத்துக்குடிக்கு வந்து, அண்ணே இந்த மாதிரி விஷயம்னே, என்ன மாதிரி எந்த ஒரு பிள்ளையும் பாதிக்கப்படக்கூடாது, நான் பேசுறது கூட தயாரா இருக்கோம்னே, எந்த மேடையிலாலும் இப்படி பண்ணிட்டாமனே அப்படின்னு. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வருமா வராதுன்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு வராது. உங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே அடுத்தடுத்த வேலைகள் இருக்கும் உங்களுக்கு. நான் என்னைய வந்து நேர்ந்து விட்டுருக்கு பத்திலா, இந்த சமுதாயத்துக்கு என்னை நேர்ந்து விட்டாங்க. அதனால என்ன ஆயிடுது தெரியுமா,
காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வர்ற போன், ஒரு போன் கூட நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு வராது. ஏன்னா நல்லா இருக்கேன்னா எப்படின்னு இருக்க சாப்பிட்டியான்னு வரவே வராது. எடுத்த உடனே பிரச்சனை தான். ஏன்னா அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி மொத்த போன்களும் வருது. அப்ப இந்த மாதிரி பெண் பிள்ளைகள் விஷயம் நடக்கும் போது மட்டும்தான் அதுல சமரசம் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நான் கடுமையான கோபம் அடைவேன். உங்களுக்கு நல்ல தெரியும், 25 நாள் ஆச்சு. நம்ம ஆளுக்கு பொட்ட பிள்ளை 19 வயசு பிள்ளை 19 வயசு பிள்ளை போலீஸ் ஆகி தாய் தப்பனை காப்பாற்றணும்னு சொல்லி பயிற்சி எடுத்து நல்லா படிச்சு அவ முடிய போற நேரத்துல அந்த பிள்ளைய மாட்டுச்சாட்டியை சேர்ந்த ஒருத்தன் கழுத்துல துப்பட்டா போட்டு நடு ரோட்ல இந்த 25 நாள் ஆச்சு கொண்டு விட்டான் பிள்ளைய. காதலிக்கலன்னு சொல்லி கொண்டு விட்டான். அப்ப சுத்தி 2 லட்சம் தேவம்பார் 3 லட்சம் தேவம்பார் நம்ம இருக்கமே, நமக்கு அது தெரிஞ்சுதா? எந்த ஊடகத்துல போட்டானா எந்த மீடியால போட்டானா, நான் போன் பண்ணி அந்த பிள்ளையோட போட்டோவை எடுத்து அங்க போடும் போதுதான் இந்த பெண் பிள்ளைய கொண்டிருக்கான்னு சன் டிவில எல்லா டிவிலையும் போடுறான். அப்ப மத்த சமுதாய சேர்ந்த பெண் பிள்ளைகள் இறந்துச்சுன்னா ஒப்பாரி வைக்காமல அப்ப நம்ம அனாதையா இருக்குமா இல்லையா? இன்னைக்கு நமக்குள்ள இருக்க இந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தினால இன்னைக்கு நம்ம அனாதையா இருக்கிறோம். ஊடகம் பத்திரிக்கை எல்லாம் நமக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கறத நீங்க உணரணும். உங்களுக்கு உலக அளவுல ஜெயிச்சுட்டு வரான் யாரு? தேவமாறு. நிறைய பசங்க போயிட்டு ஜெயிச்சுட்டு வரான். தங்க பதக்கம் 17 நாட ஜெயிச்சு வந்தான். நான் ஒரு பையனுக்கு ஸ்பான்சர் வாங்கி கொடுத்தேன். நான் அண்ணன் என்னைய பேட்டை அனுப்புங்கனே, நான் ஜெயிச்சுட்டு வந்துருமே 1.5 லட்சம் ரூபா ஆகுதுனே, என்கிட்ட பணம் இல்லைன்னு அப்படின்னு. நான் தம்பி என்கிட்டயும் பணம் கிடையாது, நானே தர்மம் எடுத்து தான் சுத்திக்கிட்டு இருக்கேன், ஒண்ணும் கவலைப்படாத, கூட கொஞ்சம் சேர்த்து தர்மம் எடுக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேருக்கு அடிச்சேன். அண்ணங்க வாங்க ஏதாவது அந்த பையனுக்கு கொடுத்து விடுங்கண்ணே, அவனுக்கு டிக்கெட் மட்டும் போட்டு விடுங்கன்னு 1.5 லட்சம் ரூபாய் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்தாங்க. 10,000 20,000. அவன் போய் 17 நாட ஜெயிச்சுட்டு வந்துட்டான். 17 நாட ஜெயிச்சு தங்க பதக்கம் வாங்கி வந்துட்டான். அவன் பத்திரிக்கையில எப்படி போடுறான் தெரியுமா? தேவமாறு சாதிச்சுட்டு வந்தா ஜெயிச்சுட்டு வந்தா பத்திரிக்கையில ஓரமா அவ அப்பா பேர் முருகன் நினைச்சிருவீங்களா? முருகன் தகப்பனார் பெயர் முருகன், இன்னாரு போய் உலக நாடுகளில் வெற்றி பெற்று வந்தார் அப்படின்னு சைடுல இப்படி போட்டுருவான். ஆனா எங்கேயோ ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு தெரியாம ஒரு தேவமாறு ஏதாவது ஒரு திருட்டு வழக்கிலையோ ஒரு கொலை வழக்கிலையோ ஏதாட்டு ஒரு மாட்டிக்கிட்டானுங்களே, அவனை போடுவான் பாருங்க. சுப்பையா தேவர் மகன் எப்படி பாடுவான், எப்படி பாடுறா பாருங்க. அதாவது ஒரு திருடன் இன்னைக்கு எல்லா ஜாதியிலும் திருடன் இருக்கான். உங்களுக்கு இவனாவது பாருங்க பொழுதுபோக்குக்கு ஏதாவது சின்ன சின்ன தப்புகளை தேவமாறு பண்றான். இன்னைக்கு கோடிக்கணக்கான சிலைகளை கொள்ளையடிச்சிட்டு போறான். கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட பணத்தை கொள்ளையடிக்கிறான். ஊரா ஏமாத்துறானுங்க. ஃபேன் சட்டை போட்டு டி ஷர்ட்டா புரியுதுல? இவனாவது சாரத்தை கட்டிக்கிட்டு இந்த ஓரமா என்ன மட்டும் ஒரு சில தப்பு பண்ணிருந்தான். ஆனா நாட்டையே கொள்ளையடிக்கிறவன் வேற சாதி சொல்லி போட மாட்டான். ஆனா தேவமாற மட்டும் முத்தியாத்த ஒரு மவன் சுப்பியாத்த ஒரு மவன் அந்த பத்திரிகையில பெருசா போடுவான். அப்பனா தேவமாறு இன்னமும் இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி அதை மனசுல வச்சுக்கோங்க. பத்திரிகைகள் ஊடகம் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கும். நாங்குநேரியில நடந்துச்சு, மாணவர்களுக்குள்ள நடந்த சண்டைய உலக லெவல்ல கொண்டு போனானுங்க. அந்த பையனும் அக்யூஸ்டா இருந்த பையனும் படிச்சு பாஸ் ஆயிருக்கான். அவனை பத்தி எவனும் போடல. அப்ப நம்மள கங்கு கட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துல நம்ம இளைஞர்களும் நம்ம எப்படி இருக்கணும், வருங்காலம் நம்ம சமுதாயம் மிகப்பெரிய ஆபத்துல நம்ம இருக்கோங்கிற உணர்த்தை தான் ஊரா நாங்க பேசிக்கிட்டே வர்றோம். பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தாய்மாருக்கு சொல்லுதமா, பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது மடியில பிள்ளைய வச்சுக்கிட்டு எல்லா கிராமத்திலும் நடக்கிறத சொல்லுதேன். ஏன்னா எங்க அம்மா அப்படித்தான் வளர்த்தா. என்ன சொல்ல தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி என் பிள்ளை தப்பே பண்ணலம்பா. புரியுதுல? நான் ஏதாவது சேட்டை பண்ணிட்டு வந்திருப்பேன். எங்க இப்பதான் உன் மவன் நம்பியாச்சு, உன் மவன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டான். என் மவன் காலையில இருந்து என் வீட்டுல தான் இருக்கான், வெளியே போலியம்பா. யாரு? ஒவ்வொரு தாயும் தம் பிள்ளைய பாதுகாக்க நினைப்பா. அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க? கையில ஒரு ஆம்பளை பையன் பிறந்து வச்சிருக்கானு, அவனை வச்சு அப்படியே ரோட்ல பெரிய ஆளுக்கு போனாலும் சரி, இல்ல ஏழன்னு சொல்லி வேற அது போற ஆள உள்ளூர்ல, ஏன்னா சொந்தக்காரன் சொக்காரன் உடனே அவனை ஏழன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல அந்த பிள்ளைய ஏழன்னு சொல்லி கொடுக்க, அப்புறம் எல்லாம் அடிச்சிடும் சொல்ல வெட்டிடும் சொல்லல அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு. அப்ப அவன் திருப்பி நம்ம கேட்போம், என்ன இப்படி எல்லாம் என் பிள்ளை வளர்ந்தா 10 பேர் அடிப்பாங்களே 20 பேர் அடிப்பாங்களே, அந்த பெருமையை என்னைக்கும் சொல்லி கொடுக்காங்க. வீரங்குது நமக்கு ஆட்டோமேட்டிக் உண்டு. அவன் வளர்ந்து வச்சோம்னா அவன் சமாளிப்பான். புரியுதுல? நாம பிள்ளையில எல்லாம் என் பிள்ளை வருங்காலத்துல கலெக்டர் வருவாங்களே, என் பிள்ளை சப் இன்ஸ்பெக்டர் வருவாங்களே, என் பிள்ளை நீதிபதி வருவாங்களே, அப்ப பாத்துருவோம் அந்த ஊரை அப்படி சொல்லியே வழங்க இழுத்துக்கிட்டு அவளை பிள்ளைகள். நான் இது இயற்கை சொல்றேன் உங்ககிட்ட, நான் இலக்கணமா எனக்கு பேச தெரியாது. எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்தாலோ அதே மாதிரி தான் நான் இருப்பேன். ஒரு கால தகப்ப அங்க இருந்து வாரா, தகப்ப அங்க இருந்து பாரா, அப்பா பாத்துட்டான்னு கட்டுப்பிடி அடிச்சிருந்தோம் டப்புக்கு நிமிடுவான், கீழே போட்டு ஓடிடுவான். ஆத்தா நம்ம அப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. இப்போ தகப்பனுக்கு போன் பண்றான் 7 மணிக்கு, என்னப்பா எங்க இருக்க? ஏதாவது சங்கரங்கோயில் இருக்கம்பா. என்னப்பா சரி வரும்போது ஒரு ஆப்பு வாங்கிட்டு வந்துரு. புரியுதா? எப்படி தகப்பன்ட்ட போன பண்ணி ஆப்பு வாங்கிட்டு வந்துரு, நீ ஒரு குவார்டர் எடுத்துக்கோ, ஒரு குவார்டர் கொடு, அப்படி சைல்டு எழுந்துரு. அப்ப எந்த அளவுக்கு தகப்பன் மீது உள்ள பயம் போயிட்டு பாசம் போயிட்டு நீங்க யோசிங்களா? இதெல்லாம் இருக்க கூடாது. இளைஞர்கள் இருக்க கூடாது. தாய் துடிச்சிருவா. நம்ம பிள்ளை குடிக்கிறத பார்த்துட்டா, பிள்ளை பீடி குடிக்கிறத பார்த்துட்டானா அந்த தாய் துடிச்சு போயிருவா. அந்த தாயோட துடிப்பு உங்களுக்கு தெரியாது. தாய் இருக்கும் போது அவ அருமையே நமக்கு தெரியாது. அவ இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அவ அருமையே புரியும். புரியல?
அப்ப அவன் உசுரோடு இருக்கும் போதாவது நம்ம தாய் தாப்பனுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நினைக்கணியா. உண்மையில என்ன சொல்றோம்னா, என்னை எங்க இருங்க எத்தனை மாலை கிரீடம் எனக்கு எப்படி நீங்க வரவேற்றிருக்கீங்க, என்னுடைய பிறந்த நாளுக்கு எத்தனை வால் போஸ்ட் அடிக்கிய, என் பிறந்த நாளுக்கு எத்தனை பேர் வந்து எனக்கு மாலை போடுறிய, இதெல்லாம் நான் நினைச்சு நெகிழ்ச்சி அடைவேன், மாட்டுக்கத்தே இல்லை. அதே மாதிரி பெத்த தாய்க்கு என்னைக்காவது பிறந்த நாள்னு சொன்னா யாராவது வால் போஸ்ட் ஒட்டிருக்கலாம்? இந்த கூட்டத்துல யாராவது ஒரு ஆள் கைத்துங்க பார்ப்போம். எங்க அம்மாளுக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு சொல்லி வால் போஸ்ட் ஒட்டிக்கலாம். பெத்த தகப்பனுக்கு ஒட்டிருக்கலாம், ஒட்டணும். புரியுதுல? தாய் தகப்பன் தான் உங்களுக்கு கடவுள். அப்ப மாலை போட்டிருக்க முடியாது, வெடி போட்டிருக்க முடியாது. அப்ப எனக்கு எல்லாம் நீ செய்றீங்க. அப்ப தாய் தகப்பனுக்கு செய்யாத எனக்கு செய்தீங்கன்னா அப்ப நான் உங்களை தாய் தகப்பனுக்கு மேல பாத்துக்கணும்ல. அதுக்குதான் நான் வீதி விதியா நான் போய் பேசுறது. எனக்காண்டி இல்ல, இந்த சமுதாயத்துக்காண்டி நீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப தேவைப்படுறீங்க. இளைஞர்கள் பெரியவர்கள் ரொம்ப தேவைப்படுறீங்க. அதுக்காண்டியாவது மது அருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு உடலை வலுப்படுத்துங்க. வருங்காலத்துல இந்த சமுதாய மக்களும் பெண் பிள்ளைகளும் உங்களை நம்பிதான் இருக்கு. குடும்பத்துல பாசத்தை காட்டுங்க, அன்பை காட்டுங்க. அன்பு தான் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிக்கும். அந்த அன்பு இருக்கணும். நான் என்ன சொல்றோம்னா, தாய் தகப்பனை பத்தி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு தாய் இல்ல தகப்பனும் இல்ல. தாய் மாமங்கிற உறவு வந்து இந்த சமுதாயத்துல உசுரா நினைப்பா. உங்களுக்கு தாய் மாமா அக்கா பிள்ளைய தங்கச்சி பிள்ளைய உசுரா நினைப்பான். அப்ப நாம எப்படி இருக்கு, நமக்கு ஒரு அக்கா இருக்கா தங்கச்சி இருக்கானா, அவ பிள்ளைக்கு நாளைக்கு தாய் மாமா கிட்ட செய்யணும்னா இப்பமே தான் பிள்ளைக்கும் தங்கச்சி பிள்ளைக்கும் இப்பமே நம்ம சொத்து சேர்க்கணும், உழைக்கணும், வைக்கணும். நாம குடிச்சிட்டு அடைஞ்சோம்னா நாளைக்கு பிள்ளை பெரிய மனுஷன் ஆயிருவா. தாய் மாமா கிட்ட அங்க ஒண்ணும் கொண்டு போடுவீங்களே, கெட்டி கொடுத்த இடத்துல என்ன சொல்லுவான், தாய் மாமா எவ்வளவு லட்சணமா வந்திருக்கான் பாரு, காப்பட குடிச்சிட்டு நடுரோட்டில் அடைஞ்சிட்டு இன்னைக்கு இப்படி வந்திருக்கானு சொல்லி நாம கெட்டி கொடுத்த இடத்துல நம்ம பிள்ளைய தப்பா பேசுவான். அதெல்லாம் நம்ம அண்ணன் இப்படி இருக்கானே அப்படி வேதனைப்படுவான். புரியுதுல? இதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் பார்த்து தான் சொல்லுதையா. அதனால தயவு செய்து சொல்றேன், வீட்டுல மனைவி மீது கணவன்மார்கள் பாசம் வைங்க, தாய் தந்தை மீது பாசம் வைங்க, அக்கா தங்கச்சி மீது பாசம் வைங்க. இதெல்லாம் நடக்காம தான் மிகப்பெரிய பிரச்சனையே இங்க நடக்கு. இன்னைக்கு ஒரு வீட்டுல 3 பொட்டப்பிள்ளை இருக்குன்னா அந்த பொட்டப்பிள்ளை 3 இருக்கிற வீட்டுல நம்ம ஒழுங்கா வேலைக்கு போகாம வேலைக்கு போன பணத்தை பிடிச்சிட்டு வரதுனால அவ அந்த பிள்ளைய பார்க்க முடியாம படிக்க வைக்க முடியாம வேலைக்கு அனுப்பிடுதா. வேலைக்கு போன இடத்துல நாம எதுவுமே இங்க நம்ம பாசம் காட்ட முடியும்ல. நம்ம தங்கச்சி மேலேயோ வந்து மனைவி மேலேயோ வந்து நம்ம பாசம் காட்டாம எரிஞ்சு விழுந்தோம்ல. அந்த வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல யாரோ ஒருவன் நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியாமா, என்னமா உடம்பு டயர்டா இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பெண் பிள்ளைக்கு என்ன பெயருது, நம்ம அப்பனோட நம்ம அண்ணனோட நம்ம கணவனோட இவன் நம்மகிட்ட பாசமா இருக்கானே பேசுறானே அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அது வரக்கூடாது. அப்படின்னா நாம தயவு செய்து பெண் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புங்க. நம்பி, அதாவது பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா படிக்க வச்சு அதுல வேலைக்கு அனுப்புங்க. பெண் பிள்ளை கொண்டு போய் எங்கேயாவது கம்பெனில கொண்டு வேலைக்கு விடுதேன், எங்கேயாவது கஷ்டப்பட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலைக்கு கொண்டு பிள்ளைகளை விடாங்க. நான் பல ஜவுளி கடைக்கு போகும்போது கூட அந்த பெண் பிள்ளைகளை பார்த்துட்டு எனக்கு உண்மையிலே மனசுக்கு சங்கடமாயிரும். தகப்பன் வந்து சரியில்லாம தானே இந்த பிள்ளைகள் வந்து இப்படி வேலை பார்க்கு அப்படின்னு சொல்லி தரையில விட மாட்டான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தகப்பன் பார்த்தோம்னா அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டதை தரையில விட மாட்டான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு வேலை பார்க்க அப்படின்னா நாம ஒழுங்கா வேலை செய்யாம வீட்டுக்கு காசு கொடுக்காம தான். இதெல்லாம் இளைஞர்கள் பெரியவர்கள் நீங்க எல்லாம் நினைக்கணும். எல்லாத்தையும் பொட்ட பிள்ளைகளை பூரா படிக்க வைங்க. நான் பெண் பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், நீங்க மனசுல வச்சுக்கோங்கம்மா, உங்களுக்கு உங்க தாய் தப்பனை விட உங்க அண்ணன் தம்பி மேல உங்க அண்ணன் தம்பியை விட உங்களுக்கு யாரும் உயர்வு கிடையாது. இவங்களே மாதிரி உங்களை விட்டு கொடுக்காத இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உங்க மேல உசுரை வச்சுதான் அவங்க உங்களை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தாய் தாப்பனுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு கடமை, அவங்க சொல்ற மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி அதாவது எப்படின்னா காதலுங்கிற போறவர்கள் இன்னைக்கு நாடக காதல் கும்பல் வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில எப்படின்னா தெரியுமா, மானம் தான் நினைக்கக்கூடிய இந்த சாதியில பிறந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டுன்னா எப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிடுவான். அந்த அளவுக்கு இன்னைக்கு பல்வேறு குடும்பங்கள் இன்னைக்கு வந்து அழிஞ்சு போச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா பெண் குழந்தைய தான் இன்னைக்கு பராசக்தியா குலதெய்வமா நாங்கெல்லாம் நினைக்கிறோம். உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கோம். உண்மையிலே நாளா நினைக்க தெரியுமா, சத்தியமா இளைஞர்கள் மீது உள்ள நம்பிக்கையை விட இந்த பெண் பிள்ளைகள் மீது அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கேன். இவரெல்லாம் படிச்சு வளர்ந்து இந்த சமூகத்தை காப்பாத்துவா, ஒரு கலெக்டராவோ ஒரு நீதிபதியா வந்து இந்த சமூகத்துக்கான வேலைகளை செய்வா அப்படின்னு நான் உங்களை தான் நம்புதேன். உங்களுக்கு நான் இப்பவும் சொல்றேன், மீண்டும் சொல்லுதேன், யாருமே சரி, யாருமே தாய் தகப்பனை தாண்டி உங்களுக்கு யாருமே உங்க மேல பாசமா இருக்க மாட்டாங்கம்மா. அதை மனசுல வச்சுக்கோங்க. ஆளுக்கு புதுசா செல்போன் வந்திருக்கு, ஆளுக்கு நடிப்பான், நல்லவன் போல நடிப்பான். அதெல்லாம் நம்ம நினைக்கணும். ஆகா இவன் நல்லவனா இருக்கானு அப்படின்னு நீ கனவுல கூட நீ வந்து நினைச்சிட கூடாது. ஏன்னா உன்னையால நீ ஏதாவது ஒரு தவறு பண்ணாலும் இது வரைக்கும் இவன் சேர்த்து வச்ச சொத்து மரியாதை மானம் எல்லாமே வந்து போயிரும். அதை நினைச்சு நம்ம அண்ணன் தம்பி இருக்கானே, தாய் மாமா இருக்கானே, அவனுக்கு ஒரு களங்கத்தை சுமத்திட கூடாது. அப்படிலாம் நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து வளரணும் அப்படின்னு நான் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிட்டேன். நான் நினைச்சது இந்த இடத்துல கூட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்தை வச்சு இந்த களப்பாங்குளத்தை வச்சு ஏற்கனவே நான் சொன்னோம்ல, கூலித்தேன் படையில கலந்து இந்த களப்பாங்குளம்
ஒட்டுமொத்த முக்குளத்திலையும் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எல்லாரும் வந்து காப்பாத்துவீங்க அப்படிங்கறதுதான் நான் கூட்டமே போடுறேன். உங்களை வச்சு கூட்டம் போட்டுட்டு அப்படியே அரசியல் கண்டி இல்ல, மத்த சாதி நமக்கு வந்து பகையே கிடையாதுமா. எல்லா சாதியும் காப்பாத்த தான் தேவமார் பிறந்திருக்கான். ஆபத்துன்னு வந்தா தேவமார் தான் போய் நிப்பான். ரோட்ல ஒரு பொட்டப்பள்ளியை ஒருத்தன் விரட்டிட்டு போறான்னா தேவமார் நின்று வேட்டி அடிச்சு கட்டி காப்பாத்துவான். அவன் தான் தேவமார் விட்டுட்டு ஓட மாட்டான். அவன் ரத்தத்திலே உருண்டு எழுந்துருமா. ஆபத்து யார் வந்தாலும் காப்பாத்துவான். பசின்னு யார் வந்தாலும் சோறுபடுவான். கடைசியா உங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான், நான் ஒற்றுமைக்காண்டி தான் வந்தேன். இப்படி என்னைக்கு நீங்க இவ்வளவு ஒற்றுமையா உங்க எல்லாத்தையும் பார்க்கணும், அதே மாதிரி நீங்க நீண்ட ஆண்டு காலம் நீங்க எல்லாரும் இப்படி ஒற்றுமையோடு நீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஊரில் உள்ள இளைஞர்கள் மது அருந்து நிப்பாட்டிட்டு உடனடியாக உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஆரம்பிங்க. உடற்பயிற்சி கூட அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சப்போர்ட் நீங்க கேட்டாலும் நான் வந்து உடனடியா எங்களுடைய இயக்கத்திலிருந்து கூட நாங்க வாங்கி தர தயாரா இருக்கோம். உங்க ஊருக்குன்னு ஒரு செல்ல பிள்ளை, உங்க ஊர் பாதுகாவலர் அண்ணன் PSR மகாராஜன் நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. புரியுதுங்களா? அவர் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. சின்னம்மாவுக்கும் டிடிவிக்கு அவர்களுக்கு அவர் செய்யாத பணிகள் கிடையாது. நிறைய பணங்களை அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. அண்ணன் சொல்லியிருக்காரு என்கிட்ட, என்ன சொல்லியிருக்காரு, கரெக்டான முடிவு எடுங்க தேர்தல்ல அப்படின்னு சொல்லி. நீங்க எல்லாரும் மனசுல என்ன நினைச்சிருக்கீங்களோ அதுதான் நடக்கும். நானும் அப்படிதான் இருப்பேன். சங்கரங்கோயில் தொகுதியில இந்த திருப்பு வரக்கூடிய எம்எல்ஏ உங்க எல்லாத்துக்கும் 5 வருஷம் எப்படி இங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வரக்கூடிய மாதிரி உங்களுக்கான அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்ற மாதிரி எம்எல்ஏ தான் இந்த திருப்பு நம்ம வந்து உருவாக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் சரி, பழையவர்கள் மீது அதிருப்தி இருந்துச்சு அப்படின்னா புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இங்க வந்து தேர்தலில் நிறுத்தணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த எனது பாசமிகு அண்ணன் PSR மகாராஜன் அவர்களுக்கும், ராஜ் கோட்டூர் அவர்கள், கிளைக்கழக தலைவர் கலப்பாங்கலம் அருள்ராஜ் அவர்கள், கணேசன் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே ஊர்ல மிக சிறப்பான முறையில் கே அபிநயா MS டாக்டர் மகப்பேறு மருத்துவர் இங்க இருந்து உருவாயிருக்காங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த களப்பாங்குளம் கிராமத்தில் இருந்து இனி காவல் நிலையத்துக்கு போகக்கூடியவங்க காவலராகவும், நீதிமன்றத்துக்கு போகக்கூடியவங்க வந்து வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் செல்ல வேண்டும் என்று, குற்றவாளியா செல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஊர்ல இனி இங்க இருந்து செல்லக்கூடிய அத்தனை பேரும் அதிகாரிகளா வெளியே செல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய உணர்வுகளையும் பார்த்து ரொம்ப நான் பெருமை அடைகிறேன். அதுவும் அந்த பாப்பா பேசுனது எனக்கு இன்னும் நெஞ்ச விட்டு ஆறல. நாளைக்கு அந்த பாப்பா பேசுனதை வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பார்த்துருவாங்க. உலகம் உள்ள தமிழர்கள் நாளைக்கு பார்க்க போறாங்க. இந்த கூட்டம் எல்லாம் இன்னும் 200 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் யூடியூப் சேனல்ல இருக்கும். நாளைக்கு நம்ம பேரம்பேத்திகள் எல்லாம் வந்து வரும்பொழுது நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஊர் என்னப்பா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும் போது யூடியூப்ல கலப்பாங்க நடிக்க, ஆகா பரவாயில்லையே, நம்ம ஊர்லயும் ஒரு கூட்டம் போட்டு நம்ம சமூகத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படிலாம் நம்ம பேர பிள்ளைகள் வருங்காலத்துல அந்த 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கலப்பாங்குளத்துல இந்த வீடியோ இருக்குங்கிற இடத்துல பதிவு செய்கிறேன். நேரம் கடந்து விட்டது. மீண்டும் நம்ம ஊருக்கு கண்டிப்பான முறையில் நான் வருவேன். பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. இளைஞர்கள் மீண்டும் சொல்லுதையா, யாரும் தயவு செய்து குடிக்காதீங்க. அடுத்ததாக நான் போகும்போது அடுத்ததாக எனக்கு ஒரு போன் வந்துச்சு அப்படின்னா உங்க பேச்சை கேட்டு என் பையன் திருந்திட்டான், என்னுடைய கணவர் திருந்திட்டாரு அப்படிங்கிற போன் தான் வரணும். இப்படி நிறைய கிராமத்துல எனக்கு போன் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கலப்பாங்குளத்துல வருங்கிற நம்பிக்கையோடு நான் சேர்ந்து கொள்கிறேன். இதே ஒற்றுமையோடு நீங்க எல்லாரும் இருக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஊரா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த தேர்தலில் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நீங்க என்னை விட்டுட்டு போனாலும் சரி, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் உங்களுக்காண்டி உழைச்சிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு நல்லதுக்கு வரணும் தெரியாது, உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு அந்த எசகி ராஜா எங்க இருந்தாலும் படைகளோடு இங்க வந்து நான் இருப்பேன். என்னோட கடைசி மூச்சு வரை நான் உசுர் இருக்க வரை உங்க எல்லாத்தையும் பாதுகாப்பு தான் என்னோட வேலை. நீங்க யாரும் கவலைப்படாங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. அரசு உத்தியோகத்துக்கு அனுப்பக்கூடிய வேலையை நாங்க பாக்குறோம். நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சமுதாயத்துக்கு இப்ப இருக்க மாதிரி எப்ப இருப்பீங்களா? உண்மையிலேமா இது வரைக்கும் எத்தனையோ பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும். எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. விக்கிறதுக்கு வரல, கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். கவலைப்படாங்க. என்னோட முதற்கை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரக்குளத்தில் பிறந்த மணலை கூட வாழ்வீசும் அந்த மாதிரி இந்த களப்பாங்குளத்து மண்ணில் பிறந்தவர்களுக்கு அச்சங்கிறது எந்த துளி ஒருத்தங்க வந்து ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தான் பெருமை, நமக்கு தான் மகிழ்ச்சி. இதே மாதிரி உங்களோட ஆதரவு வந்து எப்போதுமே எங்களுக்கு இருக்கணும் நம்புறோம். வந்து எப்போதுமே உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் மத்தியில ஒரு வேண்டுகோள், சங்கரமயில் சார்பா நீங்க ஒரு வேட்பாளரை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு வேண்டுகோள் கண்டிப்பான முறையில இந்த திருப்பு தமிழ்நாட்டில் எங்கு போய் நாங்க நிக்கமோ நிக்கல தெரியலமா.
இந்த சங்கரன்கோயிலில் உள்ள இந்த தொகுதியில் உள்ள 1,00,000 முக்கோணத்தோரை பாதுகாப்பதுக்காண்டியும் பிற சமூக மக்களை பாதுகாப்பதுக்காண்டியும் வேட்பாளர் கண்டிப்பான முறையில் நிறுத்துவோமா? கவலைப்படாங்க. என்ன படிக்காம சித்தா டாக்டரா நீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா படிச்சுட்டு இருக்க கேள்விப்பட்டேன். உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குமா, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஊர் தான் உன்ன மாதிரி ஒரு பெண்ணை வந்து பெத்து கொடுத்த அந்த தாய் தந்தைக்கு உண்மையில வந்து மகனை தான் சூட்டணும். பெண் பிள்ளை இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வந்து படிக்க வச்சு கொண்டு வந்துருக்கீங்க. நான் மனசார பாராட்டுறமா. சொல்லுங்க. தேங்க்யூண்ணே. சொல்லுங்க. நான் 5 மணி வரை அங்க இருந்துட்டு தான் இங்க வந்தேன். என்னமா இருமங்குளத்துல ஒரு இப்போ ஒரு கொலை நடந்தது இல்ல? ஆமா. அப்ப நான் அந்த என் மருமன் அங்க போயிட்டு தான் 5 மணி வரைக்கும் இருந்தா நான் இங்க வந்தேன். கொஞ்சம் நல்ல பேசுங்க. நான் அங்க இருந்தா 5 மணிக்குள்ள இங்க வந்தேன். நம்ம அவனுக்கு என்ன சப்போர்ட் செய்யலாம்? அதாவது என்னன்னா, ஒரு மர்டர், ஒரு கொலை வந்து நடந்துச்சு. ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே சொல்றேன். இருமன்குளத்துல நம்ம சகோதரர் ஒருத்தன் இறந்துட்டான். நாம பழைய காலம் மாதிரி இல்லாம, தயவுசெய்து இளைஞர்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடிய அதான், பழைய காலமா இல்லாம சட்ட ரீதியா அதாவது வீரம் அப்படின்னு இந்த நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. வீரம்னா என்ன தெரியுமா? உடனே அறுவல் எடுத்து வெட்டுறது இல்லை வீரம். அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. அது வந்து எப்படின்னா, அது கோழைத்தனம் தான் நான் சொல்லுவேன். உடனே அந்த ஆத்திரத்தை தாங்க முடியாம ஒரு விஷயம் செய்யறது வந்து கோழைத்தனம். நிதானமா நின்று அந்த குற்றவாளிகள் சிறையை விட்டு வெளியே வரவிடாம அவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ வாங்கி கொடுக்க முடியல. அதுதான் உண்மையான வெற்றி, வீரம். புரியுதா? ஒருவனை கொலை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே உயிர் போயிடும். புரியுதுல? ஆனா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தன்னு வைங்களேன், அவன் வாழ்க்கை முள்ள அவன் சிறையில கிடந்து நினைக்கும் போது வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு அவன் நினைக்கணும். அதனால சட்டத்தை கரெக்டா பயன்படுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். நாங்களும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வரைக்கும் ஓயமண்டோம். உயர் அதிகாரிகள், மாவட்ட எஸ்பி வந்து உண்மையிலே இந்த நேரத்துல இந்த தென்காசி மாவட்ட காவல்துறை நம்ம பாராட்டத்தான் செய்யணும். அவ்வளவு நெருக்கடிகள் பண்ணியும் மறியல் பண்ணியும் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க. சொன்னார் எஸ்பி, இந்த மாதிரி எசகி உண்மையான குற்றவாளிகளை நாங்க கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல நம்ம சொன்னது 3 பேர். ஆனா காவல்துறை என்ன சொன்னாங்க? 7 பேர் 8 பேர்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல குற்றவாளிகள் யார்? காவல்துறை உண்மையிலேயே குற்றவாளிகள் குற்றம் செஞ்சா விட மாட்டாங்கம்மா. ஏன்னா நாளைக்கு அது அவங்களுக்கே மிகப்பெரிய ஒரு பாதகமா அமையும். புரியுதா? அதனால காவல்துறைக்கு நெருக்கடி இல்லாம தான் நம்ம இருக்கணும். அதனால தான் நேற்று சொல்லிட்டே இருந்தேன், காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க. மாதிரி எல்லாரும் நம்மளை பாதுகாப்பு இருப்பாங்களா? குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுமா? யோசிங்க. அதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா நமக்கு டயம் இருக்கு. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலாம், நம்ம போராடிக்கிடலாம். அதைத்தான் நேற்று அந்த குடும்பத்திட்டையும் நான் போன்ல மன்றாடினேன். எல்லாரும் இப்படி பண்ணாதீங்க, எல்லாரும் பொறுமையா இருங்க. அதுபோக கூட்டத்துல இந்த மாதிரி வந்து வீடுகளுக்கு போகும் பொழுது கூட்டத்துல வார்த்தைகள் வந்து பயன்படுத்தக்கூடாதியா. நிறைய வார்த்தைகளை பயன்படுத்த ஒருவேளை அப்படி எப்படி நடப்பாங்க. ஏன்னா வருங்கால சந்ததிகள் குற்றவாளிகள் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால எல்லா வழக்குகளிலுமே தண்டனை வாங்கி கொடுக்கும். தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் மிகச்சிறந்த பழிக்கு பழி. அதை எல்லாரும் நீங்க நினைங்க. அருவா எடுத்து வெட்டுறது பழிக்கு பழி கிடையாது. புரியுதுல? அதை எல்லாரும் நீங்க வந்து நினைக்கணும். அந்த ஊர் அந்த இருமங்குளத்தினுடைய இளைஞர்களும் அதைத்தான் நினைக்கணும். அதுக்காண்டி நம்ம வந்து கோழைகள் இல்ல, கோழைகள் கிடையாது. தண்டனை வாங்கி கொடுத்தோம்னா நம்ம அப்படித்தான் நினைக்கணும். அதனால சொல்றேன், இன்னைக்கு எத்தனை பேர் சிறை தண்டனை அணிவிக்க முடியாம உள்ள கிடக்கந்துருமா? அதுதான் வெற்றி. புரியுதுல? அதனால அதை விட்டுட்டு இந்த மணிக்கு ஒருத்தன் வெட்டினோட திருப்பி வெட்டணும், அது வந்து கோழைத்தனம் அப்படின்னு தான் நான் இன்ன வரைக்கும் நான் சொல்லுவேன். அதனால வீரத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் இருக்கியா? வீரத்தை நம்ம விளையாட்டுல பயன்படுத்தும். புரியுதுல? ஒரு உயரதிகாரில வந்து பயன்படுத்தும், ராணுவத்துல போய் பயன்படுத்தணும். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதனால இளைஞர்கள் நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா. பழிக்கு பழிங்கிறது வாழ்க்கையில என்னைக்குமே இருக்கக்கூடாதுங்கிறத நான் இந்த நேரத்துல நான் இந்த நேரத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். ஏதோ துணிச்சமா நடந்து போச்சு என்ன, அதுக்காண்டி யாரும் வருத்தப்படாங்க, கோபப்படாங்க. கண்டிப்பான முறையில இந்த ஜோதி முருகனுடைய கொலை குற்றவாளிகள் சிறையில வைத்தே தண்டனை வாங்கி கொடுக்கப்படும். அதுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கும். அந்த குடும்பத்தாரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால அவங்க சிறையை விட்டு வெளியே வர முடியாது. அவங்க கண்டிப்பான முறையில் தண்டனை பெறுவாங்க. இன்னொரு 55 வருஷமா தனித்தொகுதியா இருக்கு. நடவடிக்கை
உறுதுணையா இருக்கிறோம். அதாவதுயா இந்த திருப்பி சங்கரன்கோயில பொது தொகுதியா மாத்தலாம்னு சொல்லி ஹைகோர்ட்ல வழக்கு போடலாம்னு நினைச்சோம். அப்போ அதை கலந்து ஆலோசிக்கும் பொழுது அந்த சட்டத்திட்டத்தில் எடுத்து பார்த்தோம். இது ஏற்கனவே திருநெல்வேலியில சுத்தி இருந்ததுனால சென்சஸ் கணக்கு, அதாவது தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. அந்த சென்சஸ் கணக்கு எடுத்தா மட்டும்தான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா மட்டும் ஒரு தொகுதியை மாற்ற முடியும். 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காங்க. அதுக்கு ஆர்டர்லாம் போட்டாங்கன்னா இந்த ஒரு வாட்டி ரிசர்வ் தொகுதியா இருக்கும். அடுத்த வாட்டி சங்கரன்கோயில் தொகுதி பொது தொகுதி தான். புரியுதா? அதுல ஒரு தேவமாரி எம்எல்ஏ இருப்பாங்க. ஒரு தேவமாரி எம்எல்ஏ கண்டிப்பான முறையில. அதாவது எப்படின்னா, இசைக்கிராஜ் ஐயா சட்டமன்றத்துக்கு வந்து பெயரக்கூடாது எல்லாரும் நினைக்காங்க அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட ஆள் நினைக்காங்கன்னா அதை தான் நினைப்பாங்க. இவர் சட்டமன்றத்துக்கு போனாரு அப்படின்னா நீ கல் தட்டி கூட கீழே விழ முடியாது. நீங்க கல் தட்டி கீழே விழுந்தாலும் பிடிச்சி தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், போராட்டம் நடத்துவேன். கல் தட்டி கீழே விழுந்தாலும் போராட்டம் நடத்துவேன். அதனால தான் என்னை போக கூட நினைக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாம் ஒற்றுமையோட இருங்க. என்ன நீங்க ஒற்றுமையா இருந்தாலே நான் வந்து எம்எல்ஏ எம்பி மாதிரி தான். கவலைப்படாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. என்னமா டைம் ஆயிட்டு மணி ஆயிட்டனால நாமளும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் காவல்துறைக்கு. அதனால மீண்டும் ஒரு நாள் கண்டிப்பான முறையில் வாரேன் நம்ம ஊருக்கு. நன்றி.